அடேங்கப்பா, என்னங்க ஊர்ல இருக்கிற எல்லா புரோகிதரும் இங்கதான் இருப்பாங்க போல. சிறந்த பரிகார ஸ்தலமா இருக்க மாட்டிருக்குதுங்க. ஆஹா, என்ன ஒரு அருமையான குளியல். ஆத்துல நீராடுறதுன்னா சும்மாவா, அதனுடைய ஆனந்தமே பேரானந்தம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சங்கமேஸ்வரர் பவானி கூடுதலாங்க. குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் இடம் பாருங்க. அது மட்டும் இல்லாம பல பரிகாரங்களும் செய்யக்கூடிய இடங்க இது. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓப்ளிராஜ் சங்கீதா. கூடுதுறையை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, செல்லியாண்டி அம்மன் கோவில் இதாங்க, போற வழியிலேயே இருக்கு. இதை கடந்துதான் நாம வந்து கூடுதுறைக்கு போகணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க, ஆடி அமாவாசை. அதனால இன்னைக்கு நாம சிறப்பு வாய்ந்த ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க இருக்கிற மக்கள் பொதுவா பவானி கூடுதுறைன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஏன் கூடுதுறைன்னு பேர் வந்தது தெரியுமா? அது மட்டும் இல்லைங்க, சங்கமேஸ்வரர் கோயில்னு ஏன் சொல்றாங்க, அதோட முக்கியமா சிறந்த பரிகார தலமாக இருக்குது. இது எல்லாமே நாம விரிவா பார்க்கலாம் வாங்க. நீங்க வரும்போது காவேரி ஆறை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இங்க பவானி நதியும் ஒன்று கூடுதுங்க. இந்த ரெண்டு நதியும் இல்லாம கண்ணுக்கே தெரியாத அமிர்த நதியும் இங்க வந்து சேர்றதுனால இந்த இடத்துக்கு முக்கூடல் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சேர்த்தி கூடுதுறைன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த மூன்று நதியும் ஒரே இடத்துல சங்கமிக்கிறதுனால இந்த இடத்த தென் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு. நாங்க போனது வந்து 9 மணிக்கு மேல. இங்க மேக்சிமம் அதிகாலையிலே மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவாங்க. தொலைவில் இருக்கிற ஊர்ல இருந்தெல்லாமே வந்து தங்களுடைய பரிகாரத்தை செய்யறதுக்காக இங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்திருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு. ரொம்ப விசேஷமான நாள், அதுவும் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடங்க. ஆஹா, எங்கு பார்த்தாலும் புரோகிதரா கண்ணுக்கு தெரியுறாங்க. எந்த இடமும் எல்லா இடமும் வந்து பரிகார ஸ்தலமாகவே தெரிகிறது. அங்க பாருங்க, எங்கு பார்த்தாலும் புரோகிதரா இருக்கிறது காரணம் அந்த அளவுக்கு மக்கள் எங்கெங்க இருந்தோ, தமிழகத்தில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிகமாக இங்கே வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறதுக்காக வராங்க. அதுக்காக தாங்க பாருங்க, கோயில் முழுக்க இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க புரோகிதர்கள். அந்த அளவுக்கு வழிபாட்டு ஸ்தலமாக கருதப்படுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் சங்கமேஸ்வரர் திருக்கோயிலின் பின்புறம். அதாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி தாங்க நம்ம ஆத்தங்கரை படித்திட்டுகள் இருக்கிறது. அந்த இடத்துல தான் வந்து நாம் பரிகாரம் செய்யக்கூடிய இடமும் இருக்கிறது. பாருங்க, இந்த மணி மண்டபத்தில் ஃபுல்லாகவே பரிகார ஸ்தலம் தாங்க செய்வாங்க. எல்லா விதமான பரிகாரங்களும் இங்கே தாங்க பண்ணுறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு. நாகதோஷம், செவ்வாய் தோஷம், திருமண தடை, நவகிரக தோஷம் போன்ற எல்லா விதமான பரிகாரங்களும் இங்கே செய்யப்படுது. பல குடும்பங்கள் தங்களுடைய வேண்டுதலுக்காகவும் பரிகார வழிபாட்டுகளுக்காகவும் இங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நாம் இங்கே நினைவில் வைக்க வேண்டியது, நம்முடைய மத நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிகாரம் செய்யும் முறை வேறுபடலாங்க. இந்த மூன்று நதியும் ஒன்றா இணைந்ததுனால இந்த இடத்துல சிவபெருமான் தோன்றினார் என்று வரலாறு இருக்கிறது. அதனால இந்த இடத்துக்கு சங்கமேஸ்வரர் என்று திருநாமம் வந்ததாக சொல்லப்படுகிறது. தல வரலாற்றின்படி அமுதம்
ஒரு பொற்குடத்தில் வைக்கப்பட்டு பராசரி முனிவரிடம் சேரும் வகையில் கருடன் கொண்டு வந்ததா சொல்றாங்க. அந்த அமுத குடத்தை பராசர முனிவர் பாதுகாத்து வந்ததாகவும், அதை தேடி அசுரர்கள் இங்க வந்தபோது அவர்களிடம் இருந்து அமுத குடத்தை பாதுகாத்து பராசர முனிவர் சிவபெருமானை வழிபட்டதா தல புராணம் கூறுகிறதுங்க. அப்போது வேதநாயகி அம்மனிடமிருந்து 4 சக்திகள் தோன்றி அசுரர்களை அழித்ததாகவும் இந்த பகுதியை காத்ததாகவும் சொல்றாங்க. பராசர முனிவர் புதைந்து கிடந்த அமுத குடத்தை எடுத்தபோது அதில் இருந்த அமுதம் கல்லை போன்று வடிவ பெற்று லிங்க வடிவத்தில் இருந்ததாக ஐதீகம் கூறப்படுதுங்க. அதை பார்த்த பராசர முனிவர் அந்த அமுத லிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதா தல வரலாறு கூறுகிறது. அதனாலதான் இங்க அமுதலிங்கம் பற்றிய சிறப்பும் இருக்குதுங்க. இந்த கோயிலோட இன்னொரு சுவாரஸ்யமான கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, வில்லியம் காரோ என்ற ஆங்கிலேய அதிகாரியோட தொடர்பு கொண்டதுங்க. சுமார் 1804ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வில்லியம் காரோ என்ற ஆங்கிலேயர் பவானியில் கலெக்டராக இருந்தபோது அவர் தினமும் மக்கள் கோயிலுக்கு வருவதையும் கூடுதுறையில் புனித நீராடுவதையும் பார்த்திருக்கிறாங்க. பாருங்க, 1804ஆம் ஆண்டு அப்படின்னா இந்த கோயில் அதுக்கு முன்னாடி எத்தனை காலத்துல இருந்திருக்குன்னு பாருங்க. வேதநாயகி அம்மனை பற்றி மக்கள் பேசுவதை கேட்டு அவருக்கும் அம்மனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுச்சுங்க. அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர் என்பதால் கோயிலுக்குள் சென்று தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்ததாக வரலாறு சொல்லுது. அதனால அம்மன் சன்னதிக்கு எதிரே இருக்கும் கிழக்கு மதில் சுவற்றில் 3 சிறிய துவாரங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த வழியாக அம்மனை தரிசனம் செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் இரவு அம்மன் தன்னை வெளியே செல்லும்படி கனவில் சொன்னதாகவும், அவர் வெளியே வந்து சிறிது நேரத்தில் அவர் தங்கியிருந்த பங்களாவின் கூரை இடிந்து விழுந்ததாகவும் தல வரலாறு கூறுகிறது. அம்மனின் அருளை உணர்ந்த வில்லியம் காரோ யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஊஞ்சலை காணிக்கையாக வழங்கியதாகவும், அந்த ஊஞ்சல் இன்றும் பள்ளி அறையில் இருப்பதாகவும் கோயிலின் அதிகாரப்பூர்வ தகவல் சொல்றாங்க. இந்த கதை இந்த கோயிலோட வரலாற்றில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிங்க. ஆனா இது உண்மை கதைங்க. நீங்களும் இப்ப வந்தா வேதநாயகி அம்மனுடைய பள்ளி அறையில வச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில தான் இருக்கு. எல்லா பக்தர்களும் பார்க்கலாம். ஒவ்வொருவரும் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கும் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வதை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோயிலோட இன்னொரு பெருமை என்னன்னா, இது பழமையான சைவ திருத்தலமாக மட்டும் இல்லாம நாயன்மார்களின் பாடல்களாகவும் போற்றப்பட்ட ஸ்தலங்க. திருஞான சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியோரின் பாடல்களோடும் இந்த தலம் தொடர்புடையதாக பவானி நகராட்சி சொல்றாங்க. பல தலைமுறைகள் வழிபட்டு வந்த ஒரு பழமையான ஆன்மீக ஸ்தலங்க இது. மிக தொலைவில் இருந்தாலும் எல்லாரும் ஒரு முறை வந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருமே வந்து நம்ம விளாக்ல பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுடைய வரலாறு கேட்டிருப்பீங்க. கூடுதுறையோட சிறப்பு, அமுதலிங்கத்தோட தல புராணம், அமாவாசை தர்ப்பணம், பரிகார ஸ்தலம் சிறப்பு, வில்லியம் காரோவோட சுவாரஸ்யமான வரலாறு என்று பல கதைகள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எல்லாமே உண்மைதாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சாமி கும்பிட்டு அமாவாசை நாள் காகத்திற்காக சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள், அதாவது ஒரு வேளை விரதம் இருந்து சாப்பிடுவது வழக்கங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே கடைபிடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு அழகான இடத்தோட இன்னொரு சுவாரஸ்யமான vlog உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். சங்கமேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.